இது நடக்குமா நடக்காதா தெரியாது. என்னோட டீமை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இதை கேளு, இந்த இடத்துல நடக்கும்னு சொன்னேன். அப்போ என்னுடைய ப்ரைமரியான அட்மின் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது உண்மையாக இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு 20 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசிச்சு. என்னோட கடன் 30 லட்சத்தை அடைச்சிட்டேன் சார், எனக்கு ஒரு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன மேஜிக் நடந்திருக்குன்னா, நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், சில இடங்களுக்குலாம் போகும்போது அங்கே ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸை நம்ம உணர்றோம். அப்போ நான் சொல்கிறது தான், இந்த இடத்துல நீங்கள் வேண்டிங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். என்ன நடந்ததுன்னா, ஒரு வீடு விற்காம இருந்தது, ஒரு 50 லட்ச ரூபா ஒருத்தா வீடு விற்காம இருந்தது, அந்த பணம் வந்தது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன யோசிச்சிருக்கு, அந்த இடத்த அது டெஸ்ட் பண்ணுது. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கூட அது டெஸ்ட் பண்ணலாம். இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கும். அப்போ சொல்லும் போது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சீரியஸாக சொல்லியிருக்கு, அது நடந்துருச்சு. இது மாதிரியான பல மேஜிக்குகள் உங்களுக்கு நடக்க இருக்குது. புரியுதா? முதல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி